பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிள்ளை நானேயா அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நானேயா. ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நானேயா. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடியதயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நானேயா. பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. பகலில் மேகம் இரவில் ஜோதி, பசிக்கும் மன்னா ருசிக்கவும் அன்பு. நாடி என்னை தேடியதயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம். அன்புள்ள ஏசையா, உம் பிள்ளை நானேயா. இந்த நாளுக்குரிய வேத பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஜெபிப்போம். மகா கிருபையும் மட்டில்லாத அன்பும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவராக இருக்கின்றீர். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய உமக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் அறிக்கையிடுகின்றோம் ஐயா. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் உடைய வேத வசனங்களின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்று தந்து உம்முடைய பாதையிலே நடக்கும் பொழுது ஆசீர்வாதங்களை அடுக்கடுக்காய் தந்து எங்களை நடத்துகின்றீர். உம்முடைய மகத்துவமான செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து என்னென்ன தேவைகளுக்காக ஆழ் மனதிலே இருந்து உம்மை அழைக்கின்றார்களோ எங்கள் ஆண்டவர் அருகிலே சென்று பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் நல்லவர்,
மகத்துவங்களை செய்யக்கூடியவர் என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் கண்டு ஆச்சரியப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. எங்கள் தேவனே, இந்த வேளையிலும் எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்திய தேசத்திலே நீர் தந்திருக்கக்கூடிய அமைதலான சூழ்நிலைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்திய தேசத்தின் ஒவ்வொரு எல்லைகளிலும் உம்முடைய பாதுகாப்பை எங்கள் தேவன் தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். தமிழ்நாட்டையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்கப்பா. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமங்களும் தெருக்களும் வீடுகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்திய தேசத்திலே நடைபெறக்கூடிய ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, கலாச்சாரம் கடந்து உம்முடைய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தைரியமாய் முழு மனதோடு உற்சாகத்தோடு உம்முடைய பணியை செய்யட்டும் அப்பா. உம்மை கனம் பண்ணுகின்றவர்களை நீர் கனம் பண்ணுகின்றீர் கர்த்தாவே. இந்த பூமியிலே உம்மை அறிக்கை பண்ணுகின்றவர்களை பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ணுகின்றீர். அவ்விதமாக இயேசுவே ஆண்டவர் என்பதை தைரியமாக சொல்லும்போது பிதாவின் முன்பதாக ஒவ்வொருவரையும் கனப்படுத்த வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தேசத்தின் எல்லா திருச்சபைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒன்றிணைந்து கர்த்தரே தெய்வம் என்பதை அறிக்கையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல தகப்பனே, விஸ்வவாணி ஊழியத்திற்காக ஜெபிக்கின்றோம் ஐயா. இந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முழுநேர ஊழியக்காரர்களும் கர்த்தரிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையாய் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலும் தனிமைப்படுத்தப்பட்டோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தேவையில் இருப்பவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லக்கூடிய பதட்டத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் தேவனே, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்கள் சிறுவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே. வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்க நீர் கிருபை தாரும். இந்த நாளிலும் பயணப்படுவோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. மனதின் ஆண்டவரே, ஆழ் மனதிலே இருக்கக்கூடிய விருப்பங்களை கர்த்தர் இந்த நாளிலே நீர் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஐயா. சிறுமந்தையே பயப்படாதே என்று சொன்னவர், யாருக்கும் எந்த பதட்டமும் போராட்டங்களும் வராதபடி என்னை அழைத்தவர் என்னோடு இருக்கக்கூடிய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே வெற்றியோடு வாழ்வதற்கு கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று தாழ்மையாய் ஜெபிக்கின்றோம். விஸ்வவாணி ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தனிநபர்களையும் திருச்சபைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள், அதே போல திருமண நாளை நினைவு கூறக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். கடந்த வருடம் முழுவதிலும் கர்த்தர் கூடவே இருந்தீர். இந்த புதிய வருஷத்திலும் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவருக்கும் பெருகட்டும் ஐயா. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று சொன்னது போல இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாட்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையாய் ஜெபிக்கின்றோம். உன்னதமானுடைய மறைவிலே சர்வ வல்லுடைய நிழலிலே எங்கள் தேவனாகிய ஆண்டவர் எங்களுக்கு நீர் அடைக்கலம் தாரும். அதே போல ஞானத்தின் உறைவிடமாகிய உம்மிடத்திலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு அனிதினம் உம்மை சார்ந்து இந்த உலகத்திலே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 1827000333. தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளங்கையில் என்னையும் கண்டி. தாகம் தீர ஜீவ தண்ணீர் உள்ளங்கையில் என்னையும் கண்டி. நாடி என்னை தேடியதயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள இயேசையா. உம் பிள்ளை நானேயா, அன்புள்ள இயேசையா. உம் பிள்ளை நானேயா, ஆனந்த ஒளி வீரக்கும் வாழ்வெல்லாம் வழி தீரக்கும். ஆனந்த ஒளி வீரக்கும் வாழ்வெல்லாம் வழி தீரக்கும். அன்புள்ள இயேசையா, உம் பிள்ளை நானேயா.